இங்க தன்னோட பையன் விளையாட போயிட்டு ரொம்ப நேரம் கழிச்சு வீட்டுக்கு வராம இருப்பான். அதனால அவங்க அம்மாவுமே தேட ஆரம்பிக்கிறாங்க. பசங்க கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்கும் போது அவங்க அம்மா தேடிட்டு வரதை பார்த்துட்டு அந்த பசங்க அந்த பையனை அப்படியே விட்டுட்டு ஓடிடுறானுங்க. மரத்துல இருந்து ஒரு குச்சி அவன் காலை கிழிச்சு அவன் கால ரத்தம் வந்து நடக்க முடியாம வீட்டுக்கு தூக்கிட்டு வருவாங்க. அவங்க அப்பாவுமே என்னாச்சுன்னு கேட்கும் போது மரத்துல இருந்து கீழே வந்துட்டான்னு கூட இருந்த பையன் சொல்றான். அதுக்கு அவருமே வெளியே இருக்க தண்ணியை எடுத்துட்டு வா, கிளீன் பண்ணி மருந்து வைக்கலாம்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையனோட அம்மாவுமே நீ எதுவும் பண்ண தேவையில்ல, ஃபர்ஸ்ட் வீட்டை விட்டு வெளியே போ அப்படின்னு சொல்லுவாங்க. நீ குடிச்சிட்டு வர சாராய வாசனை தான் உனக்கு ஒத்துக்காதுன்னு தெரியும்ல, அப்புறம் எதுக்கு பக்கம் வர, நீ ஃபர்ஸ்ட் வெளியே கிளம்புன்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம அவர் குடிச்சிட்டு நைட்ல வீட்டுக்கு வெளியே சண்டை போட்டுட்டு இருப்பாரு. இதனாலே அந்த பையனுக்கு அவங்களுக்கு பிடிக்காம போயிருது. அடுத்த நாள் அவர் ஸ்கூலுக்குமே ரெடி ஆகி போயிட்டு இருக்கும் போது அவங்க அப்பா நீ ஸ்கூலுக்கு போறதா முக்கியமானு கேக்குறாரு. ஸ்கூலுக்கு போனாதான் நல்லா படிச்சு வேலைக்கு போக முடியும், இந்த மாதிரி குடிச்சிட்டு வீட்டுல சும்மாலாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு போயிடுறான். ஸ்கூல்ல அவங்க சாருமே மார்ச் 23 என்ன நாள்னு கேட்பாரு. அதுக்கு அந்த பக்கத்துல இருந்த பையனுமே பகத்சிங் தூக்குல போட்ட நாள்னு சொல்றான். அதுக்கு அவருமே கரெக்ட்னு சொல்றாரு. அந்த பையனுமே பகத்சிங் ரொம்ப நல்லவர் தானே, அப்புறம் ஏன் வெள்ளக்காரங்க அவரை தூக்குல போட்டாங்கன்னு கேக்குறான். ஏன்னா வெள்ளக்காரங்க எப்பவுமே நம்மள அடிமையா தான் இருக்கணும்னு நினைச்சாங்கன்னு சொல்றாரு. அதுக்கு அந்த பையனுமே மனுஷங்க குடிபோதையில இருக்கிறது அடிமை தானான்னு கேக்குறான். அதுவும் அடிமை தான், அவங்க பலவீனமா இருக்கிறது இல்லாம யோசிக்கிற திறனை இழந்துருவாங்கன்னு சொல்றாரு. அதுக்கப்புறம் ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போய் பார்த்தா அவங்க அப்பா குடிக்கிறவங்க கூட சேர்ந்து வீட்லயே சாராயம் காய்ச்ச ஆரம்பிச்சிருவாரு. இந்த பையனுக்கு சாராய வாடை பிடிக்காம அங்கேயே வாந்தி எடுத்துறான். அவங்க அப்பாவுமே அவனை கூப்பிடும் போது நீங்க என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிடுறான். அதுக்கு அவருமே ஏன்னு கேக்குறாரு. நீங்க ஒரு பலவீனமான ஆளு, குடிக்கிறனால யோசிக்கிற திறமையும் இருக்காது, அந்த வாடை எனக்கு பிடிக்க மாட்டேது, நீ என்கிட்ட பேசாதீங்கன்னு சொல்லிடுறான். இதெல்லாம் யாரு உனக்கு சொல்லி தரான்னு அவருமே கேக்குறாரு. அதுக்கு அந்த பையனுமே நீங்க குடிக்கிறது எனக்காக விட்டுருங்க, இதை பத்தி ஸ்கூல்ல தப்பா என் ஃப்ரெண்ட்ஸ் பேசுறானுங்கன்னு சொல்றான். அவருமே கண் கலங்கி போய் இன்னிலிருந்து குடிக்க மாட்டேன்னு சொல்லி அந்த பையன் மேல சத்தியம் பண்ணிடுறாரு.